ஷாப்பிங் போலாமா? ஓகே அர்ஜுன், ஷாப்பிங் போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக ஓணம் ஃபெஸ்டிவல் வீக் டேஸில் வரும். ஸோ எப்போவுமே லஞ்சுக்கு மட்டும் ஓணம் சத்யா சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஓணம் ஃப்ரைடே அன்னைக்கு வீக்கெண்டில் வந்தது மட்டும் இல்லாமல் மிலாடி நபிக்காக சேர்த்து 3 நாள் லாங் வீக்கெண்ட் இருந்தது மஸ்கட்டில். அப்பா லீவில் ஓணம் செலிப்ரேஷன் பண்ணலான்னு பாப்பா கேட்டதுக்காக லேட் நைட்டு கிளம்பி போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாட ஆரம்பித்தாச்சு. பாப்பாவுக்கு க்யூட்டான ஒரு ஓணம் ட்ரெஸ்ஸும் குட்டி பையனுக்கு க்யூட்டாக ஒரு ஷர்ட் அண்ட் வேஷ்டி தான் வாங்கியிருந்தோம். ஆனால் தலைவன் வேஷ்டியை தொடக்கூட மாட்டின்ட்டான். எனக்கு பேண்ட்டு தான் வேணும்னு அடம் பிடிச்சி பேண்ட்டை போட்டுட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் இந்த கெட்டப்பில் பார்க்குறதுக்கு அவன் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறவன் மாதிரி இல்லை, தெலுங்கு படத்தில் வர டான் மாதிரி இருந்தான். ஸோ ஓணம் காஸ்டியூம்ஸை எல்லாரும் போட்டுட்டு நிறைய பிக்சர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா பாப்பா நானே ஒரு பூக்கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக ஹோலா ஹூப்பை வச்சு அதுக்கு நடுவில் பூக்களை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு அழகான பூக்கோலம் ரெடி பண்ணியிருந்தா. பார்க்கவே அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஓணம் சத்யா டைம். இருக்க 4 பேர்த்துக்காக அவ்வளவு டிஷ்ஷஸ் செய்யணுமான்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டல்லையே ஓணம் சத்யா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு சுமாராக இருந்துச்சுங்க. ஸோ ஓணம் சத்யா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தூக்கம் போட்டாச்சு. தூக்கம் கலையிறதுக்கு முன்னாடியே எஸ்கேவோட மதராசி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. சரி எந்திரிச்சு ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கிரிட்டிக்ஸ் கிட்ட இருந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் பப்ளிக்கோட ரிவ்யூஸ் நல்லாவே இருந்ததுனால படத்துக்கு போகலாமான்னு வீட்டில் கேட்க சரி போகலான்னு சொன்னாங்க. ஓகேன்னு எல்லாரும் கிளம்பி மதராசி படத்துக்கு போனோம். உண்மையாகவே படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எஸ்கேக்கு இது கண்டிப்பாக ஒரு சூப்பர் எலிவேஷன் மூவியாக இருக்கும். ஏர் முருகர் சாருக்கு ஒரு கம்பேக் மூவின்னே சொல்லலாம். ஆக்ஷன் பிளாக் எல்லாம் அவ்வளவு சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு ஏதோ எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரியான படங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே 11 ஆயிடுச்சு. ஸோ ஓணம் செலிப்ரேஷன் 2025 இப்படி தான் முடிஞ்சது.